இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். ஒரு காணொளி பாருங்கள். இல்லை சார், ஸ்டெப்னி வச்சு நான் வச்சுக்கிட்டு மாத்திரக்கா சார் இங்கே கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்ட். முறையான வண்டி வச்சு இது போனால் இதுக்கு டயர் கூட செய்யணும். நான் திருவோட எம்எல்ஏ பேசுகிறேன். சரி, அது கலெக்டர் வண்டியாக இருந்துட்டு போட்டோம். முறையாக இருக்க வேண்டி தானே. அது யார் வண்டியா? பார்த்துனீங்களா இந்த காணொலியை? இந்த காணொலியில் இந்த போக்குவரத்து துறைக்கு இந்த இது இருக்குது பாருங்கள், ரேஷன் அரிசி கொண்டு போகிறதுக்கு உள்ளான லாரி போல் இருக்குது. ரேஷன் அரிசி கொண்டு போகிறது லாரி. இப்போ எல்லாமே லாரி தொழில் பண்ணுறவனுக்கு தான் அந்த வழி தெரியும். லாரியை வச்சு மேய்க்கிறவனுக்கு தான். ஏன் வச்சு ஓட்டுறீங்க, விட்டுட்டு போக வேண்டியது அப்படின்லாம் கேட்காதீங்க. எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு வச்சு ஓட்டுறீங்க, விட்டுட்டு போகாதீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. வேறு வழி இல்லை. அந்த துறையில் இருக்காங்க, கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. 2-3 லாரி வச்சுருப்பாங்க, ஒரு 4-5 லாரி வச்சுருப்பாங்க. அது கான்ட்ராக்ட் பேசியிருப்பாங்க, கான்ட்ராக்ட் விட்டுருப்பாங்க. அதுக்கு இப்போ தனியாக அந்த வண்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு வண்டி இருக்கும். அந்த வண்டியில் பஞ்சர் சாமான் முதற்கொண்டு எல்லாமே வச்சுருப்பாங்க. ஒரு 5 லாரி வச்சுருக்காங்க. அப்படின்னா பஸ்ஸு கம்பெனி இருந்தாலும் லாரி கம்பெனி இருந்தாலும் எமர்ஜென்சியில் எங்கேயா வண்டி நின்றுக்குச்சுன்னா நம்ம வண்டி அனுப்பிச்சி விட்டு பார்க்குறதுக்கு அதெல்லாம் வச்சுருப்பாங்க. பஞ்சர் ஆனிச்சுன்னா உடனே டயரை மாற்றிடுவாங்க. அவரே சொல்லுறது, அந்த மேனேஜராக யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்கள் வண்டியில் உடனே மாற்றிடுவோங்க, ஸ்டெப்னி வச்சுருப்போம், உடனே மாற்றிடுவோம், ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்னு. இப்போ இவர் எம்எல்ஏ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது முறையான வேலையா அப்படின்லாம் கேட்குறாரு. கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க, ரேஷன் அரிசியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்டில் என்ன அக்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னா, எல்லாருமே புது டயராக போட்டிருக்கணும், மாதத்துக்கு ஒரு தடவை எஃப்சி எடுத்துருக்கணும், மாதத்துக்கு ஒரு தடவை இன்ஸ்பெக்டர் அந்த வண்டி ஆர்டிஓவா டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் அவர் மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணணும். நீங்கள் எல்லா பொருளும் எல்லாமே பக்காவாக ஸ்பானர் செட்டு, போக்குவரத்து, கிளீனர், டிரைவரு, ஓட்டுநர், நடத்துனர், ஓனரு எல்லாம் லாரியிலேயே இருக்கணும். இந்த கண்டிஷன்லாமா போட்டிருப்பாங்க? ஏங்க, லாரியை அக்ரிமெண்ட் போட்டு லாரிக்கு அக்ரிமெண்ட் போட்டு கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு ரேஷன் இது அரசாங்க பொருளை கரெக்டான டயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும், காலதாமதம் இல்லாமல் சேர்க்கணும். அதுதான் உன் வேலை அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஒரு வேளை நடந்து 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ காலதாமதமாச்சு, அந்த குறிப்பிட்ட ரேஷன் கடையில் ஏதோ ஒரு பிரச்சனை, அது மாதிரி பொருள் வழங்கினால பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்கிற பட்சத்தில் அதிகாரிகள் கேட்பாங்க, ஏப்பா என்னப்பா இப்படி பண்ணிடு சார். இல்லை சார், டயர் வெடிச்சு போச்சு சார், கோச்சிக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னால், யோ டயர் வெடிச்சு போச்சு, டியூப் வெடிச்சு போச்சு, ஸ்பானர் காணாமல் போச்சு, நட்டு கீழே விழுந்துருச்சு, இதெல்லாம் நீ பேசக்கூடாது. நீ என்ன சொன்ன, இத்தனை மணி நேரத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்குறேன்னு சொன்னியா இல்லையா? உன் டயர் வெடித்தா எனக்கு என்ன, வெடிக்காட்டினா எனக்கு என்ன? என்னோடய பொருளை கொண்டு போய் நீ கரெக்டாக அந்த இடத்துல சேர்க்கணும்ல, நான் என்னுடைய மேலதிகாரிக்கு பதில் சொல்லணும்ல, இப்படின்னு தான் கேட்பாங்க. இவர் என்னடா அப்படின்னா, ரொம்ப விவரம் தெரிஞ்சவர். சாவைக்கால இருக்கிற அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே அரசியலில் அப்படியே அழிவு தெரிஞ்சு எல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேடர்ஸாக இருக்காங்க எல்லாருமே. வண்டிகள் டயர் ஏன் இப்படி இருக்குது? டயர் நல்லா தான், அப்படி தான் ஓட்டி ஆகணும் வண்டி புது டயராகவே போட்டுக்கிட்டு இருப்பாங்களா? ஒரு டயரோட விலை என்ன, நீ டீசலோட விலை என்ன? ஓட்டுறதே பெருசுங்க. நான் லாரி வச்சுருந்தேன், அதனால் அந்த வழி எனக்கு தெரியும். லாரி வச்சுருந்தேங்க நான். ஒரு லாரியை வச்சு மெயின்டைன் பண்ணது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ஒரு பஞ்சர் ஆனால் அதை கழட்டி மாட்டுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ஸ்டெப்னியை மாற்றுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அவர் லாரி டிரைவர் தான். வேறு யார்? அந்த எம்எல்ஏ இப்போ அவர் பேசினார். அந்த எம்எல்ஏ லாரி டிரைவர். நானும் லாரி டிரைவர் தாங்க, நானும் டிரைவர் வேலை தாங்க பார்த்தேன் அப்படிங்கிறார். ஓகேங்க, டிரைவர் வேலை பார்த்தீங்க. எப்போயுமே வண்டி 365 நாள் அப்படியே வண்டி டயர் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குமா? 365 நாள் பெயிண்ட் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குமா? 365 நாளும் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் எல்லாம் பக்காவாக ரெடியாக இருக்குமா? எந்த வண்டியில் இருக்குன்னு அப்படி காட்டுங்கண்ணே. ஏரோப்ளேனில் இருக்கும், ஹெலிகாப்டரில் இருக்கும். அந்த ஏரோப்ளேனு அந்த ஹெலிகாப்டரை அவ்வளோ பக்காவாக மெயின்டைன் பண்ணுற ஏரோப்ளேனு ஹெலிகாப்டருமே ஆக்சிடெண்ட் ஆகிடுது. சமயத்தில் ரெக்கையை விரிக்க மாட்டேங்குது, சமயத்தில் சக்கரை மேலே ஏற மாட்டேங்குது, அப்புறம் கீழே இறங்க மாட்டேங்குது.
அதில் டெக்னிக்கல் ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளம் வருது, இந்த ப்ராப்ளம் வருது. ஹெலிகாப்டர் ஏரோப்ளேனுக்கு அப்படிங்க. லாரி ரோட்டில் அது வந்து இப்போ ஆகாயத்தில் அப்படியே மிதக்கிறது, அது அப்படியே சுவைன்னு மிதக்கிறது. எந்த குண்டுலையும் ஏறதில்ல, குழியிலையும் ஏறதில்ல, குலுங்குறதில்ல, ஆடுறதில்ல, ஓடுறதில்ல. அதுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை. அந்த டயரை வந்து அந்த டயரை கீழே அது ஒரு ஒரு 10 அடி உயரம் இருக்கும் அந்த டயரு. அந்த டயரு கீழே இறங்க மாட்டேங்கிறாங்க, அது மேலே தூக்க மாட்டேங்கிறாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை வருது. இது ஒரு ரோடு இருக்கிற லட்சணத்துக்கு ரோடு மடக்கு தடக்கு புடக்கு தடக்கு முடக்குன்னு 1008 ஸ்பீடு பிரேக்கர், 1008 பஞ்சர் பார்த்து வச்சுருக்காங்க ரோட்டை. அதை பேட்சிங் பண்ணி வச்சுருக்காங்க. அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, வண்டியை பெருத்துருச்சு. ஏகப்பட்ட வண்டி, ஏகப்பட்ட லாரிங்க பெருத்துருச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதில் ஒவ்வொரு இடத்துலையும் மடக்கு மடக்கு மடக்குன்னு இறங்கி ஏறும்போது 4500 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது அந்த வண்டியில். 15,000 நட்டு போல்ட் இருக்குது அதில். ஒரு நட்டு போச்சுன்னா அதுக்கு பதில் சொல்லணும். ஒரு நட்டு போச்சுன்னா அதுக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதை கொண்டு போய் பட்டறையில் நிப்பாட்டி அந்த ஒரு போல்ட்டை வாங்கி போடணும். அதுக்கு 1000 ரூபா 2000 ரூபா செலவாகும். சம்பாதிக்கிறது எவ்வளவு, செலவு எவ்வளவு பண்ணுறது என்னங்க இதெல்லாம்? எம்எல்ஏ இவர் டிரைவராக வேறு இருந்தாலும் எல்லாம் தெரியாதா? எப்பயுமே வண்டியை புது வண்டியாகவே வச்சுருக்க முடியுமா? புது வண்டி இருந்தால் தான் கான்ட்ராக்ட் கொடுப்பேன்னு ஏதாவது அக்ரிமெண்ட் இருக்குதா? அப்போ பழைய வண்டி வச்சுருக்கவங்களாம் லாரியே ஓட்டுறது இல்லையா? லாரியை ஓட்ட வேணாமா? அரசு பொருளை கொண்டு போகிறதுனாக்க அரசு பொருளை கொண்டு போகிறது அந்த கான்ட்ராக்ட் எடுத்தவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். இது அரசாங்க பொருள், இது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும், குறிப்பிட்ட டயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இல்லைன்னா அதனுடைய பின்விளைவுகள் என்னங்கிறது தெரியும். அதிகாரிகள் டென்ஷன் ஆயிடுவாங்க, பொதுமக்கள் டென்ஷன் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகாரிகள் டென்ஷன் ஆகுறது ஒரு பக்கத்து, அதிகாரி டென்ஷன் ஆகி கடைசியில் கான்ட்ராக்ட் க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு போகிறது கூட அந்த அளவு கூட அதில் வேலை இருக்குது. அதையெல்லாம் தெரியுமா தெரியாதாலே தெரியல. அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். பணம் சம்பாதிக்கிறாரு, மாதம் வருஷம் 2 மாதம் ஒரு தடவை செக் வாங்குவார். இந்த பொருட்களை கொண்டு சேர்க்குறதுக்கு மாதம் செக்கு வரும், அந்த பணம் வரும். அதை வச்சு தான் அவர் குடும்பம் நடத்துகிறாரு. அந்த பணத்தை வச்சு தான் லாரிக்கு மெயின்டைன் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணி ஆகணும். அதுக்காக உடனே டயரு ஒன்று இதாகி போச்சுன்னா, கொஞ்சம் தேஞ்சி போச்சுன்னா உடனே புது டயர் மாற்றிட முடியுமா? டயரோட விலை என்ன தெரியுமா இன்றைக்கி அவருக்கு? அவர் டிரைவர் தானே, அவருக்கு தெரியாது. எதுவுமே உருப்படியாகவே செய்ய மாட்டீங்களா அவங்க கட்சியில்? எல்லாமே ஏட்டி போட்டியாக தான் செய்வீங்களா? எதையாவது ஒன்று ஏதாவது ஒரு மந்திரி, ஒரு எம்எல்ஏ ஏதாவது ஒன்று உருப்படியாக பேசுகிறீங்களா? உண்மையாக பேசுகிறீங்களா? நிலவரத்தை நிலவரம் என்னங்க தெரிஞ்சு பேசுகிறீங்களா? ஒரு அம்மா போய் தொழில்துறை அமைச்சர்னு சொல்லிக்கிட்டு ஒரு அம்மா இருக்குது. அந்த அம்மா போய் என்ன பண்ணுது அப்படின்னா, பள்ளிக்கூடத்தில் போய் இங்கிலீஷு சரியாக பேசலைன்னு சொல்ல வருது. கடைசியில் பார்த்தீங்கன்னா காணொலியில் கழுவி ஊற்றுறாங்க. இந்தம்மா பேசுகிற இங்கிலீஷே தப்பாமுல்ல. நமக்கு இங்கிலீஷும் தெரியாது, ஒரு பொம்மையும் தெரியாது. இந்தம்மா பேசுகிற இங்கிலீஷே தப்பாமுல்ல, தப்பாக பேசாமல 2-3 பேரை வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த அம்மா பேசுகிறது இல்லை, இந்த இடத்துல டஸ்ஸு போடக்கூடாது, இந்த இடத்துல டூ போடணும், இந்த இடத்துல ஹேடு போடக்கூடாது, இந்த இடத்துல ஹேவு போடணும், இந்த இடத்துல ஹேவு போடக்கூடாது, இந்த இடத்துல ஹேடு போடணும் அப்படின்னு அந்த அம்மா பேசுகிற இங்கிலீஷே திருத்திக்கிட்டு இருக்காங்க மெத்த படித்தவங்க. இந்தம்மா எல்லாம் தெரிஞ்ச போகிற மாதிரி குழந்தைகள்கிட்ட போய் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிய மாட்டேங்குது, வாட்ஸ் யுவர் ஃபாதர் பண்ணால் வாட்ஸ் யுவர் ஃபாதர்னா என்ன, உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறான்னு அதுக்கு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கல. அரசு பள்ளியாக இருக்கும். போய் செக் பண்ணுறதுக்கு போய் என்னம்மா நீங்கள் உங்களுக்கு அந்த துறைக்கு எதுவும் சம்மந்தம் இருக்காம்மா? என்னம்மா அது துறை வேறம்மா. அது வந்து பள்ளிக்கல்வித்துறையில் வர்றது. அது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தனியாக இருப்பார், அவர் ஆய்வுக்கு போவார். இன்னும் கொஞ்சம் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். குழந்தைங்கள பார்த்துங்க பத்திரமா. இதை ஏன் ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு தெரியல, இது ஏன் வீடியோ எடுத்து வெளியில் போட்டாங்கன்னு தெரியல. எதுக்கு இந்த மாதிரிலாம் அசிங்கப்படுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. தெரியலன்னா ஒரு வேலையை விட்டுறணும். அந்த பொண்ணை போய் வாட்டு செய்ய ஒரு ஃபாதர்னாக்கா அதை என்ன பண்ணுவான்? அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சால் சொல்லு, தெரியலாம் தெரியலையா சத்தம்லாம் வந்து பார்த்துங்க டீச்சர், குழந்தைங்களுக்கு பாவம் அப்படி இருக்காங்க, வீக்காக இருக்காங்க இங்கிலீஷில், அப்படியே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். அது ஒரு அமைச்சருடைய ஜென்டில்னஸ்ஸு. அதை விட்டு முதல் தடவை போகும்போது அதுக்கு தெரியலை, அதுக்கு பிடிக்கலை, அதுக்கு பார்க்கலை, அது படிக்கலை, அதுக்கு நீ சொல்லித்தரது சரியில்லை. இவ்வளவு பேச்சு இது எதுக்கு? தாறுமாறாக கிழிக்கிறாங்க காணொலிகளை போட்டு. உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுங்க, தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எதுக்கு இந்த மாதிரிலாம் இது பண்ணுறீங்க? இன்றைக்கி நாடு இருக்கிற நிலைமை என்னன்னு தெரியாதா? இன்றைக்கி ரோடு இருக்கிற நிலைமை என்னன்னு தெரியாதா? அரசு பள்ளிகள் இவ்வளோ தூரம் பெரிய அரசு பள்ளிகளில் படித்தவங்க தான் இன்றைக்கி பெரிய ஆளுங்களாக இருக்காங்க. அதுவும் தெரியுமா தெரியாதா தெரியல அந்த அம்மாவுக்கு.
முதல்ல நம்ம கல்வியை முதல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு கரெக்டாக சொல்லித்தரோமா? அதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுத்தீங்களா? இந்த கல்வியை நம்ம வந்து 3 வயசில் போட்டு பிள்ளைங்கள டார்ச்சர் பண்ணி படின்னு டார்ச்சர் பண்ணி எவ்வளவு டார்ச்சர் பண்ணுறோம் குழந்தைங்கள. அது இந்த அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா? அதை மாற்றுறதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கேன். எல்லாம் 6 வயசுக்கு மேலே தான் ஸ்கூலில் சேர்க்கணும். 6 வயசு என்னைக்கு தொடங்குதோ அன்றைக்கி தான் ஸ்கூலில் சேர்க்கணும். அது வரைக்கும் ஸ்கூல் பக்கத்தே போக முடியாது அப்படின்னு இந்த அம்மா சட்டம் போட்டுருவாங்களா? குழந்தைங்கள போட்டு காலையில் நான் 5 மணிக்கு எழுப்பி விட்டு அதை படுறான்னு அதுக்கு சோத்தை துணிச்சு அதை துணிச்சு ஒரு காமெண்டில் கூட சொல்கிறாங்க. தனியாக மோந்து ஊற்றி தலைப்போலன்னு தனியாக மோந்து விட்டு அது வந்து இப்போ லாரியில் ஏற்றி விட்டு அந்த வண்டியில் மீன் பிடிக்கிற வண்டி மாதிரி இருக்குது, அந்த வண்டியில் ஏற்றி விட்டு டாட்டா பாபாயின்னு சொல்லும்போது அது திட்டிட்டு போகுது அப்படின்னு காணொலிகள் பயங்கரமாக பிரித்து மேய்கிறாங்க. கல்வியை பற்றி, நம்ம ஊர் கல்வியை பற்றி எந்த கல்வியாளராவது இல்லை எந்த வாத்தியாராவது இல்லை எந்த டீச்சராவது எந்த பொதுமக்களாவது இது கல்வி பரவாயில்ல, பிள்ளைங்கள் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் எந்த குழந்தையாவது தனியார் பள்ளியில் படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி, அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் எங்கள் டீச்சர் சூப்பர் டீச்சருங்க, எங்கள் பாடம் சூப்பர் பாடங்க, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சிங்க, நீங்கள் அதில் இப்போ நல்லா புரிஞ்சு படிச்சிருக்காங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு எந்த பிள்ளையாக சொல்லியிருக்குதா? வந்த உடனே பள்ளிக்கூடத்தை மணி அடிக்குதா என்னன்னு தெரியல, புள்ள அப்படியே தெரிச்சு ஓடியாருது, அப்படியே தாத்தா பட்ட புல்லட் வேகத்தில் ஓடியாருதுங்க. தட்டன்னு எல்லாம் ஓடியாங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதே பையை தூக்கி அப்படியே செவுத்து எங்கடா மூளை எங்கடா இருக்குன்னு பார்த்தா அந்த மூளையை கொண்டு போய் போட்டு ஜாலியாக போய் விளையாட போயிருங்க. அப்போ பள்ளிக்கூடத்தை வந்து அந்த பிள்ளைங்க வந்து ஒரு இரிட்டேட்டிங்காக நினைக்கிது. உள்ளே இருக்க ஜெயில் வாழ்க்கை மாதிரி அந்த பிள்ளை எப்படி ஜெயிலேருந்து சந்தோஷமாக ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வரும் அந்த மாதிரி வராங்க. நீ எந்த அரசு பள்ளியிலையோ இல்லை எந்த ப்ரைவேட் பள்ளியில் கூட போய் பாரு, அரசு பள்ளியை விட ப்ரைவேட் பள்ளியில் ஓவர் டார்ச்சரு. இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியுமா? இதெல்லாம் அந்த அம்மா கேட்பாங்களா? கேட்குறதுக்கு கேள்விகள் நிறையா இருக்குது. கேட்குறதுக்கு கேள்விகள் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. ஆய்வு பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் ஏகப்பட்டது இருக்குது தமிழ்நாட்டில். அதெல்லாம் பண்ணுங்கம்மா. அதை விட்டு இங்கிலீஷ் ஏன் தெரியல, புரியல, வரல, போகலன்னு இங்கே ஒரு இங்கிலீஷ் டீச்சர் ஒன்று அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம். அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த இங்கிலீஷ் டீச்சரை கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே, நீங்கள் இங்கிலீஷ் பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேண்டியதானே. ஏன் குழந்தைகிட்ட போய் கேட்குறீங்க? அப்போ அந்த குழந்தை படிக்கலை அப்படின்னா ஒன்று அந்த வாத்தியார் அது காரணமான அதுக்கு காரணம் வாத்தியாரும் ஒரு காரணம் தானே. நம்ம சூழலும் அப்படி ஒரு காரணம் தான். இங்கிலீஷ் அவ்வளோ ஈஸியாக யாரும் பேசிட முடியாது. இப்போ ஸ்கூலில் சொல்லி தரீங்கன்னா வெளியில் வந்து இங்கிலீஷ் பேசுகிற வேலையே இல்லை, எங்கேயுமே இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. இதே மாதிரி ஒரு பொண்ணு கூட படித்த பொண்ணு ஏதாவது பக்கத்தில் நல்ல ஃப்ரெண்டாக பழகின பொண்ணு, அந்த பொண்ணுங்களை வெளியில் பார்த்தா தான் அவங்க இங்கிலீஷ் பேசிக்குவாங்க. மற்றபடி வீட்டில் வந்து அம்மா அப்பாக்கிட்டேயோ பஸ்ஸில் வரும்போது பஸ்ஸு கண்டக்டர்கிட்டையோ இல்லை பஸ்ஸில் வர பெரியம்மா அத்தா ஐயா அப்பா சின்னம்மா பெரியம்மா அவங்கள்ட்டையோ இல்லை வீட்டில் வந்து சொந்தக்காரன் பந்தக்காரங்கள்ட்ட இங்கிலீஷ் பேசுகிற பழக்கம்லாம் அந்த வேலையும் இல்லை நமக்கு. ஏன்னா நம்ம மொழி வந்து தாய்மொழி. ஏதோ நமக்கு ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் ஒன்று வேணுங்கிறதுக்காக வேண்டியது இங்கிலீஷை படிக்கிறோம். அது ஒரு டயத்துக்கு மேலே வந்துடும். ஒரு 10வது 12வது படிக்கும் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கற்றுக்குவாங்க, வந்துடும். கிராமட்டிக் படிக்க போகணும். ஸ்கூலுக்கு போய்கிட்டே இருந்தாக்கா 10வது 12வது வரும்போது அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்குவாங்க, கிராமட்டிக்கலை புரிஞ்சுக்குவாங்க. இங்கிலீஷ் பேசுகிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அது புழக்கத்தில் இருந்துக்கிட்டே இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறீங்களா, தெரியாமல் பண்ணுறீங்களா? ஆய்வு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு போய் பிள்ளைங்கள டார்ச்சர் பண்ணுறது, லாரியை போய் ஆய்வு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு போய் டயரை போய் ஆய்வு பண்ணுறது. அப்புறம் கீழே பட்டை எத்தனை பட்டை இருக்குது? 4 பட்டை இருக்குதா, 7 பட்டை இருக்குதா டயரில்? டயர் வந்து நல்லா வந்து புஷ்பேக்காக இருக்குதா? அதுக்கு பட்டை தானே அமுக்கி கொடுக்குறது. அந்த பட்டை புஷ்பேக்காக இருக்குதா? ஏப்பா இப்படி 2 பட்டை கம்மியாக இருக்குது, இப்படி கம்மியாக வச்சா பொருள் இப்படி உட்காரும்போது வண்டி உட்காராது, இது என்ன முறையாக செய்கிற வேலையா? கரெக்டாக 2 பட்டை மேலே கட்டுப்பா அப்படின்னு சொல்லுவார் அவர். என்னங்க சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது பேசுகிறது. எல்லாமே இப்படி தான் இருக்குது. என்னத்தை சொல்லுதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நன்றி, வணக்கம்.